தளபதி விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த 1.5 மாத காலகட்டங்கள்ல தமிழகத்துல பல அதிரடி முடிவுகளை எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட பல டாஸ்மாக் கடைகளை மூடியிருக்காரு. ஆகையால தொடர்ந்து இவருக்கு பல வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. மக்களுமே இந்த முதல்வருடைய செயல்பாடை பாராட்டி கொண்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சியான திமுக ஒரு பக்கம் அவதூறுகளையுமே பரப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தவேகா கட்சியுடைய எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகளும் அமைச்சர்களுடைய செயல்பாடுகளுமே இருந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய முதல்வர் பதவியேற்பு விழாவில் அவருடைய அப்பா அம்மா மட்டும்தான் கலந்து கொண்டாங்க. மேலும் பாத்தீங்கன்னா நடிகை த்ரிஷா அவங்க அம்மாவுடன் கலந்து கொண்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக ஆனது. பல வருடங்களாக தளபதி விஜய் அவர்களுடைய குடும்பத்தாரான ஜேசன் சஞ்சய், திவ்யா சாஷா, சங்கீதா விஜய் ஆகிய யாருமே இதுல கலந்து கொள்ளல. சங்கீதா விஜய் அவர்கள் தான் விஜய் அவர்களுடன் விவாகரத்து கேட்டிருக்காங்க. அப்படின்னாலுமே 2 பிள்ளைகளுமே கலந்து கொள்ளலாமே அப்படின்ற கேள்வியுமே எழும்புச்சு. சோ அதெல்லாம் ஒரு பக்கம் விவாதமாக மாறுச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் அவர்கள் விஜய் அவர்களுடன் எந்த தொடர்பிலுமே இல்ல அப்படின்னாலுமே அவருடைய மகள் திவ்யா சாஷா தளபதி விஜய் அவர்களுடன் அவ்வப்போது பேசிக்கொண்டுதான் இருக்காங்களா. இந்த நிலையில சமீபத்துல தான் அவங்க வெளிநாடுகள்ல அவங்க மேற்படிப்பை முடிச்சிருக்காங்க. இன்னும் 1 அல்லது 2 நாட்கள்ல சென்னையுமே திரும்ப இருக்காங்களாம். சோ அப்போது நேரடியாக அப்பாவை மீட் பண்ணவும் இருக்காங்க. இந்த தகவல் தற்போது வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.